இன்றைக்கி டே 26. நம்ம இது வரைக்கும் 13 தான் முடிச்சிருக்கோம். அடுத்து 14 ஆர்டரும் வந்துருச்சுங்க. இப்போ டைம் வந்து 10:45 ஆகுது. இன்றைக்கி லாகின் போனஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 15 முடிக்கணும் பேசிக்கு. 2வது இன்சென்டிவ் முடித்தோம்னா நம்ம 15 வந்து கரெக்டாக ஆயிரும். பேங்க் அமௌண்ட் இன்னும் ரீஃபண்டே ஆகலைங்க. நாளைக்கு 12 மணிக்கெலாம் 1000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு ஒரு 24 ஹவர்ஸ் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதுதான். இப்போயே 30 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. கஸ்டமர் கேர் என்ன சொன்னார்னா டிரான்சாக்ஷன் டே ப்ளஸ் 2 ஒர்க்கிங் டேஸ் அப்படின்னு சொல்லியிருந்தார். எனக்கும் ஒரு டைம் இப்படி தான் 200 போயிட்டு ஒரு 2 டேஸில் வந்துச்சு. நாளைக்கு 10 மணிக்கு 11 மணிக்கு வந்துடும் நினைக்கிறேன். அது வெறும் 7000 தான். ஆனால் அந்த 7000 எடுக்கிறதுக்கு நான் 12000 எடுக்கணும். மீதி செலவுலாம் போய் தான் அந்த 7000 வரும். A few minutes later. டைம் இப்போது 1:11 ஆகுதுங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு முடிச்சு செகண்டில் 1 முடிச்சிட்டோம். ஏன்னா அது மல்டி ஆர்டராக இருந்துச்சா, அதனால் அதை டெலிவரி பண்ணும்போது 28 ட்ரிப் வந்துருச்சு. இப்போ ஒரு மல்டி ஆர்டர் போட்டிருக்கோம். அமௌண்ட் வந்து 954 ரூபா வந்துருக்கு. டைம் இப்போது 3 மணி ஆகுதுங்க. நேற்று மாதிரியே தான் இன்றைக்கும் பண்ணியிருக்கான். 3 மணிக்கு மேலே 4 ஆர்டர் முடிக்கிற மாதிரி 3 to 4 மணிக்குள்ளே. அதில் ஒரு ஆர்டர் வந்துடுச்சு. இன்னும் 3 ஆர்டர் இருக்குது. 3 ஆர்டர் முடிக்கணும். 3 ஆர்டர் முடிச்சோம்னா 4 மணிக்குள்ளே லாகின் மனசு வந்துடும். 4 மணிக்கு ஆஃப் பண்ணி வீட்டுக்கு போகலாமான்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கிறேன். விளாக் தான் எடுக்கவே இல்லை. 11 மணிக்கு மேலே தான் விளாகே எடுத்தேன். அமௌண்ட்டு தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. நாளைக்காச்சும் அமௌண்ட் அதிகமாக வருமானு சொல்லி பார்க்கலாம். வீக்லி அமௌண்ட் 10 ரூபா வந்துருச்சுங்க. ஒரு 6 ரூபா லீடிங் பண்ணோம். 6 ரூபா லீடிங் பண்ணால் பிளாகும் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். வீக்லி அமௌண்ட்டை போன டைம் பிளாக் எடுத்ததை விட அதிகமாக எடுக்கணும். இப்போ ஒரு ஆர்டர் எடுத்துருந்தாங்க, அதை கம்ப்ளீட் பண்ணுவோம். 2 ட்ரிப்பு வருதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஒரு சம்பவம் ஒன்று ஆகி போச்சுங்க. சின்னது இல்லை, நல்லா பெருசு தான். நான் சொல்கிறேன் மாதிரி எவ்வளோ நேரம் சுற்றுது பாரு. கடுப்பாக இருக்குது. டைம் பாருங்கள், இப்போது 4:40 ஆகுது. இன்னும் ஒன்று பார்க்கணும். இவங்கெல்லாம் வேலைக்கு வந்தாவே இப்படி தான் டென்ஷனாக இருக்கும். மைண்டு ப்ரெஷர் ஆகும். A few moments later. டைம் இப்போது 6 மணி இருக்குங்க. வேலையை முடிச்சுட்டு இப்போ தான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். என் கண்ணு முன்னாடி 280 ரூபா இன்சென்டிவ் போச்சுங்க. பார்க்கும்போது ரொம்பவே கவலையாக இருந்துச்சு. நான் 3 மணிக்கு இன்னும் 4 தான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்லங்க. 4ல் 1 வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னேன்ல. அந்த ஆர்டரு வெறும் சிக்கன் பிரியாணி தான், 750 ml. ஆர்டர் எடுத்துகிட்டு கஸ்டமர் லொக்கேஷன் போகிறேன். கேஷ் ஆன் டெலிவரி 172 ரூபா பக்கமாக வந்துச்சு. கால் பண்ணி வெளியே வர சொன்னேன். வெளியே வந்தான். வந்துட்டு 500 நோட்டு நீட்டினானா. நான் ஷாக் ஆகிட்டேன். என்னடா அது பசங்க 500 நோட்டு நீட்டிட்டான், நம்மகிட்ட சேஞ்ச் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன். உங்கள்கிட்ட சேஞ்ச் இருக்கானா, இது மாதிரி என்கிட்ட காசு இல்லை, என்ன ஜிபே இருந்தால் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்கிட்ட ஜிபே இல்லை, அதனால தான் கேஷ் ஆன் டெலிவரி போட்டேன். அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுட்டே இருந்தோம். ஆர்டர் கேன்சல் பண்ணாலும் உங்களுக்கு பெனால்ட்டி வரும் அப்படின்னு சொன்னேன். அவனும் ஒரு மாதிரி ஆகிட்டான். அவன் வயசு என் வயசு ஈக்குவல் தான் இருக்கும். அவனும் ஏதோ ஒரு கம்பெனிக்கு தான் போயிட்டுருப்பான் போல். மூஞ்சி கொஞ்சம் சோர்ந்து போன மாதிரி ஆகிப்போச்சு. ஆர்டர் கேன்சல் பண்ணால் உங்களுக்கு பெனால்ட்டி வரும்னு சொல்லுவோம். சரி, ஓகே, கேன்சல் பண்ணிடுங்க, வேறு வழி இல்லை, இந்த டைமில் நான் எங்கே போய் தேடி அலையிறது காசுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. எப்போயுமே இந்த டைமில் தான் ஆர்டர் பண்ணுவேன். அவங்க மீதி காசை ஜிபே பண்ண சொன்னால் ஜிபே பண்ணிடுவாங்கன்னு சொல்லி சொன்னார். நான் சொன்னேன் என்கிட்ட ஜிபேலாம் கிடையாது, இது வந்து 2 GB செல்லு தான், இதில் ஸ்விக்கி ஆப் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செல்லை காமிச்சேன். அதுக்கப்புறம் டிக்கெட் ரைஸ் பண்ணேன். டிக்கெட் வந்து ரைஸே ஆகலைங்க. கால் பண்ணுறேன், எல்லாம் ஹிந்திக்காரனாக தான் இருக்கிறான். ஹலோ கே பையா அப்படிங்கிறான். அப்புறம் ஒருத்தன் மலையாளம் தெரியுமா, மலையாளத்தில் பேசுகிறேன், உனக்கு தெரியுமா அப்படிங்கிறான். நீ தமிழ்நாட்டுக்கு கால் பண்ணிட்டு ஏன் இந்த லாங்குவேஜ்லாம் பேசிகிட்டு இருக்கிற, தமிழ் ஏஜென்ட்டு கால் கனெக்ட் பண்ணு அப்படின்னேன். அதுக்கப்புறம் கால் கனெக்ட் பண்ணுறான், அதுக்கப்புறம் கேன்சல் ஆகுது. மறுபடியும் கால் கனெக்ட் பண்ணுறான், அப்புறம் கேன்சல் ஆகுது, இல்லைன்னா கட் ஆகிடுது. அப்படியே 1/2 hour ஆகிட்டாங்க. 3 மணிக்கு வந்த ஆர்டர் 3:30 ஆகிட்டான். அதுக்கப்புறம் தான் தமிழ் கஸ்டமர் வந்தானா. இது மாதிரி சொல்லி அவனை பிடிச்சி கற்றுன்னு கத்திட்டு இருந்தேன். உனக்கு கால் கனெக்ட் பண்ண எவ்வளோ நேரம், தமிழில் பேசுனா தமிழில் பேச மாட்டீங்களா, உங்களை நம்பிலாம் எப்படி நான் டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா, சார் எனக்கே இப்போ தான் சார் கால் கனெக்ட் ஆச்சு, நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்குமே புரியல, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள் அப்படின்னா. அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ணவங்களும் அப்படி தான் பண்ணுவானுங்க. வருவானுங்க, ஃபோன் பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லுவானுங்க. அதுக்கப்புறம் ஃபோனை கட் பண்ணிட்டு போயிடுவானுங்க. அவனையும் அத்தராத்தில் பிடிச்சி வச்சுட்டு இருக்கேன். ஏன்னா அவன் ஃபோனை வச்சுட்டு எங்கிட்ட ஒன்று போயிட்டான்னா இன்னும் 1 hour 1/2 hour ஆயிரும். மறுபடியும் டிக்கெட் ரைஸ் பண்ணி அந்த கால் வந்து அவங்களுக்கு கனெக்ட் பண்ணி 5-6 டைம் வந்து டிஸ்கனெக்ட் ஆன மாட்டுது. அதுக்கப்புறம் கேன்சல் ஆகுமா. அதனால் இவன் ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லணும், சொன்னால் தான் டக்குன்னு நம்ம கேன்சல் ஆகும்னு சொல்லிட்டு அவனையும் பிடிச்சி பக்கத்தில் வச்சுட்டே இருக்கிறேன். அதுக்கப்புறம் தமிழ் கஸ்டமர் வந்து இது மாதிரி பேசி ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டாரு.
அப்புறம் டைம் பார்த்தேன் 3:45 பக்கமாக ஆகிப்போச்சு. 1/4 மணி நேரத்தில் எப்படி 4 ஆர்டர் முடிக்க முடியும்? ஒரு மாதிரி ஆகிட்டேன். என்னடா இவன் பைத்தியக்கார மாதிரி எதுக்கெலாம் இவெல்லாம் ஆர்டர் பண்ணுறான் அப்படின்னு நினச்சிட்டு நான் அவன்கிட்ட எதுவுமே சொல்லலை. நம்ம தான் கஸ்டமர் எதையும் திட்டக்கூடாதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கோம்ல. அவன்கிட்ட எதை போய் நம்ம விஷயத்தை எதுக்கு போய் நம்ம சொல்லிக்கிட்டு அது சுயநலத்துக்கோசம் திட்டுற மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். என்னென்ன பண்ணுறானுங்க அந்த 3 பேரும். பின்னாடி வரதுங்க பாருங்க, எல்லாம் போட்டி போட்டு வருது பார்த்தியா ரெண்டும். என்ன சொல்ல. அடுத்து அதுக்கப்புறம் ஒன்று ஆர்டர் போட்டே இருந்தாங்க. நடுவில் தான் அந்த வீடியோ கிளிப் காமிச்சில்ல 2 ட்ரிப்பு வருமா வராதான்னு சொல்லி பார்த்தா ஒரு ட்ரிப்பு தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஜோனுக்கு போனேன். 5:15 ஆர்டர் வந்துச்சு. அந்த ஆர்டர் கொடுத்துட்டு இப்போ தாங்க வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். வியூ நல்லா தான் இருக்குது. என்னால் அங்கே திரும்பி பார்க்கவே முடியல, கண்ணு ரொம்ப வலிக்குது. நைட் ஃபுல்லாக முடிச்சிருந்தல. அந்த ஆர்டரை கேன்சல் ஆச்சுன்னு சொன்னேன்லங்க, ரிட்டன் ஆர்டர் வரும்னு பார்த்தேங்க. ரிட்டன் ஆர்டரே வரல. அப்புறம் நான் தான் சாப்பிட்டேன். சாப்பிடவே ஒரு மாதிரி இருக்குது வயிறு. எப்படி தான் அன்டைமில் இவங்களாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க, ஜீரணம் ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஃபஸ்ட் இன்சென்டிவோ 1 மணிக்கே முடிச்சிட்டேன். அந்த 1 மணியில் 2வது இன்சென்டிவ்லேயும் ஒரு ட்ரிப்பு முடிச்சிட்டேன். அவன் நேற்று மாதிரியே தான் கொண்டு போனான். நானும் சரி ஓகே நம்ம கவலைப்பட வேணாம், ரிஸ்க் எடுக்க வேணாம், ஆர்டர் வந்துடும் சொல்லி ஒரு தைரியத்தில் தான் இருந்தேன். பார்த்தா இப்படி ஆகிப்போச்சு. 250 ரூபா. அந்த 250 ரூபாய்க்கு சொன்னால் அப்படி ஷிஃப்டிக்கு மாற்றி வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு பக்கம் 250 போனதுக்கு போயிடுச்சு. அடுத்து சிக்கன் பிரியாணி வந்துருச்சு. நம்ம அதை சாப்பிட்டோம். பார்த்தா 2 பேமெண்ட்டும் ஒரே மாதிரி தான் அப்படின்னு தோணுது. இருந்தாலும் அது காசு இல்லை. போன வாரம் வாங்கின வேலை செஞ்சு அந்த 7,000 போய் ஏடிஎம்மில் மாட்டிகிட்டு இருக்குது. இன்னைக்கு காலைல கூட எங்கள் அம்மா கால் பண்ணி செக் பண்ண சொன்னேன், இன்னும் வரலன்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்துச்சுன்னா நான் சொல்கிறேங்க. ஒரு பக்கம் இந்த சேலஞ்சிங் எப்படா முடியும்னு சொல்லியிருக்கு. இன்னொரு பக்கம் சேலஞ்சிங்கே முடிய வேணாம், அப்படியே கொஞ்சம் லென்த்தாக போயிட்டு இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுது. லென்த்தாக ஏன் போயிட்டு இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுதுன்னா, வீடியோஸ் ரொம்ப நாள் போடுவோம்ல, அதனால் அப்படி தோணுது. சேலஞ்சு டக்குன்னு முடிக்கணும் அப்படின்னு ஏன் நினைக்கிறேன்னா, அடுத்து வெவ்வேறு கண்டென்ட்டு வெவ்வேறு தம்ப்நெயில்லாம் வைப்பல. இது மாதிரி என் ஃபேஸு பேர் தம்ப்நெயில் வைக்க மாட்டேன்ல, அதனால தான். வேறு கண்டென்ட் போனால் அதுக்கேற்ற மாதிரி புது கண்டென்ட் புது தம்ப்நெயில் வைக்கலாம். ஓகேங்க, இந்த வீடியோ இதோட ரன் பண்ணிக்கிறேன்.